வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த நடிகைகளில் மிக முக்கியமானவர் நடிகை ஊர்வஷி. ஊர்வஷியை பொறுத்தவரைய அவர் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் என்னன்னா, லைவ்ல பேட்டி போயிட்டே இருக்கு. அப்ப கேட்குறாங்க, உங்களை லேட்டஸ்டா கமல் சார் பாராட்டி இருக்காரு, நீங்க தேசிய விருது உள்ளொழுக்கு படத்துக்காக சிறந்த துணை நடிகையாக தேசிய விருது வாங்கினதுக்கு கமல் சார் உங்க நடிப்பை பாராட்டி இப்ப ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு ஒன்று. நான் கமல் சாருக்கு ரசிகையாக அவரை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது நான் சினிமாவில் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் கிடையாது. நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கமல் சார் ரசிகை. நடிக்க வந்ததுக்கு பிறகு ஒரு கேரக்டருக்காக அவர் எவ்வளவு சிரமப்படுறாரு, எவ்வளவு பாடுபட்டு ஒரு கேரக்டரை பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அவரோட நடித்ததுக்கு பிறகு என்னுடைய நடிப்பு இன்னும் பன்மடங்கு மெருகேறியது. கமல் சார் ஒரு பாராட்டு தெரிவிக்கிறார்னா அது எனக்கு ஆஸ்கார் விருதுக்கு மேல நான் அதை பெருமையா நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞன் என்னை பாராட்டினது ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்னன்னா, அவங்களுக்கு பயங்கர கோபம். என்ன விருதுக்கு எனக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கீங்க, தேங்க்ஸ். ஆனா எந்த பேசிஸ்ல நீங்க அவார்டு கொடுக்குறீங்க? ஆடி ஜீவிதம் படத்தை ஏன் கண்டுக்கவே இல்லை? தமிழ்ல ஜே பேபி படம் சிறந்த நடிகைக்காக போயிருக்கா, நான் யாருமே பார்க்கல. பல சிரமங்களை கடந்து பூக்காலம் படத்தில் நடித்த விஜயராகவனின் நடிப்பையும் ஜவானில் நடித்த ஷாருக் கான் நடிப்பையும் என்ன அடிப்படையில் கணக்கிட்டு அவர் சிறந்த துணை நடிகர், இவர் சிறந்த நடிகர் என்று முடிவு செய்கின்றனர். நாங்களும் வரி செலுத்துகிறோம், மற்றவர்களைப் போலவே எங்கள் வேலைகளை செய்கிறோம். கிடைப்பதை வாங்கி கொண்டு அமைதியாக இருப்பதற்கு இது ஒன்றும் ஓய்வூதியம் அல்ல, எங்கள் வேலைக்கான அங்கீகாரம் அப்படின்னு ரொம்ப கோபமா தேசிய விருது குறித்து நடிகை ஊர்வசி அதிருப்தி அப்படிங்கிறது தான் தலைப்பா வந்திருக்கு. பட் கமல் சார் பாராட்டினது ஆஸ்கார் விருதுக்கு மேலன்ட்டாங்க. சுதீர் ஸ்ரீனிவாசன் நம்ம ஸ்ருதிஹாசனோட ஒரு பேட்டி எடுத்திருக்காரு. அதுல அவரு ரஜினிகாந்த் படத்தை பத்தி எல்லாம் கேட்டாரு. ரஜினிகாந்த் படம்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா, அந்த படத்தை பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்னு. அதுக்கு நெத்தியில் அடிச்ச மாதிரி ஒரு பதில், எனக்கு எங்க அப்பா படமே எல்லாம் தெரியாது, அப்புறம் எப்படி ரஜினி சார் படம் தெரியும் அப்படின்னு ஒரு அடி அடிச்சாங்க. ஏன்னா இதே அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம்னா, ரஜினி பொண்ணுகிட்ட கேட்டிருந்தோம்னா தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை பத்தி பெருமையா பேசி அந்த படங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. எங்க தலைவர் இப்படி நடிச்சாரு அப்படி நடிச்சாரு, எனக்கு கமல் சார் படம் ஏதோ ஒன்று தெரியும் ரெண்டு தெரியும் அப்படின்னு ஏதோ ஒன்று ரெண்டா சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க எங்க அப்பா படமே எல்லாம் எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி ரஜினி சார் படம் தெரியும்னு டைரக்டா நெத்தியில அடிச்ச மாதிரி அடிச்சாங்க. சூப்பர் பதில். அகரம் ஃபவுண்டேஷனுடைய 15வது ஆண்டு விழா. அந்த 15வது ஆண்டு விழால உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ஸ்பீச் தான் மிக சிறந்த ஸ்பீச்சா இப்ப எல்லாம் சங்கிகள்லாம் கதறாங்க. நார்த் இந்தியன் மீடியா, இந்தியா ஃபுல்லா அதுதான் பேசு பொருளா இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் கமல்ஹாசனை திட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப பாராட்டுறானுங்க அந்த அளவு. ஏன்னா அவரை பிஜேபி பி டீம் அப்படி இப்படின்னு உருட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப அவர் தான் சிறந்த திராவிட சிந்தனையாளருங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. இப்ப அவரை எம்பி ஆனதுக்கு பிறகு முதல் தடவையா தன்னோட லெட்டர் பேடில் சூர்யாவை பாராட்டி நேற்றுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. பிரமாதமா இருக்கு. நீங்கள் ஏற்றி வைத்த ஒளி, அதாவது சூர்யா ஏற்றி வைத்த ஒளி, யூ லிட் த லைட் அப்படின்னு இருக்காரு. அகரமாக அறக்கட்டளையின் வெற்றியை எண்களால் அளவிடக்கூடாது. அகரம் மூலம் உருவான மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் தனிநபர்கள் அல்ல, கல்வியால் என்ன சாதிக்க முடியும் என்பதற்கான வாழும் உதாரணங்கள். அகரம் மூலம் அதிகாரம் பெற்ற ஒவ்வொருவரும் சமூகத்தை வழிநடத்தவும் எண்ணற்றோரை மேம்படுத்தவும் அடுத்த தலைமுறையில் மாற்றத்தை உருவாக்கவும் ஆற்றல் கொண்டவர்கள். இவர்களின் அமைதியான வெற்றி காலம் கணியும் போது உங்கள் பெயரை ஒளிரச் செய்யும் அப்படின்னு நடிகரும் மாநிலங்களவை எம்பியுமான கமல்ஹாசன் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் சூர்யாவை பாராட்டியிருக்காரு. ஏன்னா ஒட்டுமொத்தமா சூர்யா படங்கள் வரும்போதெல்லாம் வன்மத்தை கக்குறானுங்க. ஸோ அவர் தான் என்ன பண்ணியிருக்கோங்கிறத முதல் தடவையா 15 வருஷத்துல இப்பதான் இப்படி ஓப்பனா எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது கிடையாது. எல்லாத்துலயும் லைவ் ரிலே போட்டு, அதுவும் கமல்ஹாசன் நாடாளுமன்ற உறுப்பினரை வரவழைச்சு பெரிய விழாவை நடத்திட்டாரு. இப்ப அதோட ரீச்சுங்கிறது ரொம்ப ஒய்டர். இப்ப அந்த லெட்டர் கமல் சார் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒய்டர். அதுக்கு நன்றி சொல்லியிருக்காரு சூர்யா. தேங்க்ஸ் மை அண்ணா அண்ட் அவர் எம்பி அப்படின்னு போட்டிருக்காரு. சூப்பர். இது வேற லெவலுக்கு போயிடுச்சு. சூர்யாவுக்கு இன்னுமே தொடர் வெற்றிகள் கிடைக்க நம்முடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு விழால பேசிட்டாரு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு விழா, 3ஆம் தேதி ஒரு விழா பேசினாருன்னா, இப்ப ஆகஸ்ட் 16ஆம் தேதி அடுத்த விழா. ஆகஸ்ட் 17 என்னன்னா தமிழர் எழுச்சி நாள், எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழா. ஆகஸ்ட் 16 காமராஜர் அரங்கம், சென்னை. எப்போதுமே
திருமாவளவன் பிறந்த நாளைக்கு முதல் நாள் சாயங்காலத்திலேருந்து ஆரம்பிச்சு விடிய விடிய பாராட்டு விழா நடக்கும். வருஷா வருஷம் இப்ப சமீபத்தில் அப்படித்தான் நடக்குது. இதை பொறுத்தவரை எப்படின்னா, இந்த வாழ்த்துறை அப்படிங்கிறது ஒன்று நடக்குது. அதாவது இசையரங்கம், அதுக்கப்புறம் நடன அரங்கம், கவியரங்கம் அப்படின்னு இதெல்லாம் நடக்கிறாங்க. துவக்கி வைத்து உரை இயக்குனர் திலகம் பாக்கியராஜ், தலைமை வெற்றி கவிஞர் விவேகா, வரவேற்பு கவிதை வன்னியரசு, அதுக்கப்புறம் கவி பொழிவுல வந்து ஆண்டாள் பிரியதர்ஷினி, இளைய கம்பன், தஞ்சை இனியன், அருண் பாரதி, லாவரதன், அப்புறம் புனித ஜோதி. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த மைனரு, மதன் கௌரி, மில்டன், இந்திரகுமார், புஷ்பராஜ், இந்த வரிசையில கமலஹாசன் வந்துட்டாரு. அதாவது இப்ப இரவு 11 மணிக்கு நடக்கக்கூடிய வாழ்த்து பொழிவுல திரு கமலஹாசன், தலைவர், மக்கள் நீதி மையம், மாநிலங்களவை உறுப்பினர் லியோனி, திருமிகு வனிதா, அப்புறம் திருமிகு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். அதாவது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஒரு குக்கு வித்து கோமாளியில எனக்கு கமல் சார் மேல சின்ன வயசுல கிரஷ் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பரபரப்பானது. இப்ப கமலஹாசனையும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனையும் ஒரே மேடையில கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் சிறப்பு, அது இன்னும் பரபரப்பாகும். இது வந்து எப்படின்னா, முதல் தடவையா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, அதாவது காமராஜர் ரங்கத்துல நடக்குது இந்த நிகழ்வு. அதுக்கு வந்து கமலஹாசனையே கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து இன்னும் பெருசாகுது இந்த விழா. பார்ப்போம் இது எப்படி நடக்குது, இது என்ன மாதிரியான ரிசப்ஷனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு இது புது அனுபவம். உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். விஜய் டிவியில் அந்த முதல் சீசனில் வந்து ஜெயிச்சது வந்து ஷெரீஃப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து டான்ஸ் கொரியோகிராஃபர் ஆயிட்டாரு. அவர் தனியாக ஸ்டூடியோலாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு, அது வேற. இப்போ ஷெரீஃப் வந்து இந்த அகரம் ஃபவுண்டேஷன் விழாக்கு வந்திருந்தாரு. அவர் வந்திருந்த பொழுது கமல் சாரோட அவங்க ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. சூப்பராக இருந்தது. அந்த நிகழ்வுலையும் அவர் டெல்லிக்கு கிளம்பணும், அவ்வளோ இதுக்கு நடுவுலையும் கமல் சார் வந்து பொறுமையாக நின்று அந்த பையனோட நின்று அவங்க பொண்ணோட நின்று ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு தான் போனார். ஸோ அந்த வகையில் வந்து கமல் சார் வந்து எப்பொழுதுமே நாங்கள்லாம் ஃபோட்டோ டேட் வரும், 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ டேட்லாம் கொடுப்பாங்க நமக்கு. கமல் ஃபேன்ஸுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நிற்பார். ஒரு நாள் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பஸ்ஸு எவ்வளோ வண்டியில் வருவாங்க. அதர் ஸ்டேட்டு பெங்களூர்லேருந்து, பெங்களூர் வேலூர் வந்து ஏகப்பட்ட பஸ்ஸில் ஆள்களை கூப்பிட்டு வருவார். கேரளாலேருந்து வருவாங்க. அவ்வளவுக்கும் நின்று எல்லாருக்கும் முதல்ல குணசீலன், அந்த குணசீலன் காலத்தில் இந்த மயிலாப்பூர் சான்ஸ்கிரிட் காலேஜில் தசாவதாரத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் என்ன கூட்டம், அவ்வளவு கூட்டத்துக்கும் நின்று எல்லாருக்கும் பொறுமையாக போஸ்ட் கொடுப்பாரு. பொறுமையாக அந்த ஃபோட்டோலாம் இன்னும் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரசிகர்கள்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வேற யாருமே இந்த அளவு ரசிகர்களோட ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. கமலஹாசன் மாதிரி ரசிகர்களோட இன்ட்ராக்ட் பண்ணதோ, ரசிகர்களை சமமாக நடத்தினதோ வேற எந்த கலைஞனும் கிடையாது. முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? காலில் விழக்கூடாதுங்கிறது தான் முதல் கண்டிஷன். நீங்கள் எல்லாம் யாருமே என் காலில் விழக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். கமல் ஃபேனாக இருக்கணும்னா கமல் காலில் விழக்கூடாதுங்கிறது தான் முதல் கண்டிஷனு.